நவீன ஈரானை கட்டமைத்தவராக போற்றப்படுகிற காசிம் சுலைமானியினுடைய சிலைகள் எல்லாம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. காசிம் சுலைமானியை கொன்றதே அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு தான் காசிம் சுலைமானியை இல்லாமல் ஆக்கணுங்கிற தேவையே இருந்தது. எனவே இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி யார் இருப்பா என்பதையெல்லாம் நாட்டு மக்கள் அறியாமல் இல்லை என்கிறார் ஈரானுடைய பிரசிடென்டாக செயல்படக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவர்கள். நாங்கள் கலவரக்காரர்களோடு மிக கடுமையாக நடக்கிற அதே நேரத்தில் ஈரானோடும் இஸ்ரேலோடும் படுபயங்கர மிக மிக கடுமையாக நாங்கள் நடந்து கொள்வோம், கைது செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் கண்டிப்பாக தண்டிப்போம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து ஈரானுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் பல கட்டங்களில் ஒரு வன்முறையாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வன்முறைகள் காரணமாக இதுவரைக்கும் 200க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மேற்கத்தைய ஊடகங்கள் செய்தி சொல்லுகிற அதே நேரத்தில் உள்ளூர் ஊடகங்களுடைய ஈரானிய ஊடகங்களுடைய தகவல் பிரகாரம் இதுவரை 50க்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 120க்கு மேற்பட்ட போலீஸ் துறை காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள், இந்த மரணங்களை பொறுத்தவரையில் மொத்தமாக ஈரானுடைய அரசை தாண்டி ஈரானுடைய ஆன்மீக மத தலைவராக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் இதற்கு ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவும் ஜியோனிஸ்டுகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா உள்ளுக்குள்ள 12 நாள் வார் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில். இந்த 12 நாள் வாரில் இஸ்ரேலாலேயோ அல்லது அமெரிக்காவாலேயோ ஈரானை அழிக்கவோ அல்லது ஈரானை கைப்பற்றவோ முடியாமல் தோல்வி அடைந்து அவர்கள் பின்வாங்கியிருந்தார்கள். வெறும் 12 நாளில் யுத்தமே முடிவுக்கு வந்தது. அதையொட்டித்தான் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், நமக்கு யுத்தத்தினால செய்ய முடியாத ஒன்றை எப்படி உள்நாட்டு குழப்பத்தால் செய்வது, உள்ளுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆல்ரெடி எக்கானமி கிரைசிஸால் நடந்து கொண்டிருக்கும் போது அதை பயன்படுத்தி அதை வன்முறையாக்க வேண்டும். போராட்டம்ங்கிறது சாதாரணமாக அங்கே நடைபெறக்கூடிய ஒன்றாக இருந்த நேரத்தில் அது தற்போது வன்முறையாக்கப்பட்டிருக்கிறது. ஆயுத குழுக்கள் களத்திலே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடத்தில் எப்படி ஆயுதங்கள் வருகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா? இந்த ஆயுதங்கள் எல்லாமே மொசாதால் கொடுக்கப்படக்கூடியவைகள், அதே போன்று CIA உள்ளிட்ட அமெரிக்க ஏஜென்ட்டுகளால் கொடுக்கப்படக்கூடியவைகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த 60 மணி நேரங்களுக்கு மேலாக ஈரான்ல இணையதளம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், நேற்றைய தினம் பிரஸ் டிவி வெளியிட்டிருந்த ஒரு செய்தியில் குறிப்பாக அவர்களுடைய டெலிகிராம் பக்கத்தில் என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஈரானுடைய 1970களுக்கு பிறகு விரட்டி அடிக்கப்பட்ட ஷாஹ் என்கிற ஆட்சியாளனுடைய பேரப்புள்ள இப்போ இருக்கிறாப்புல. அவர் என்னன்னா, நான் வர்றேன் ஈரானுக்கு, ஆட்சியை என்னிடத்தில் தாருங்கள் அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா எப்படா இவங்க நாசமாக போக மாட்டாங்க, நம்ம போய் உள்ள நுழைஞ்சிக்கிறோம், அமெரிக்காவுக்கு வாலாட்டிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கிறாரு. அவர் வெளியிட்ட அந்த போஸ்ட்டை கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருந்தது. அதை நேற்றைய தினம் பிரஸ் டிவி ஈரானுடைய தொலைக்காட்சி எடுத்து காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்குள்ள ஆல்ரெடி இன்டர்நெட் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்டிருக்கும் போது 5 லட்சம் பேர் எங்கேருந்து பார்த்தாங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? VPN போட்டு பார்த்தா கூட 5 லட்சம் பேர் பார்க்க முடியாது. எனவே இது வெளியில இருந்து ஆதரவு திரட்டப்படுகிறதே தவிர ஈரானுக்குள்ள அந்த ஆதரவு அவர்களுக்கு இல்லை. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல புரியணும். மேற்கு ஊடகங்கள் எல்லாமே ஈரான்ல அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சு கொண்டே வரக்கூடிய நேரத்தில் ஈரானுக்குள்ள நிஜமாக நடக்கக்கூடிய தகவல்களை ஒரு சில ஊடகங்கள் வெளியே கொண்டு வருகிறது. குறிப்பாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய கட்டுரையில் அவங்க மிக தெளிவாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் போராட்டங்கள் படிப்படியாக கட்டுக்குள் வருகிறது, கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறோம். 15வது நாளாகவும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுடைய போராட்டத்தை கலவரமாக மாற்றுகிற வேலையை வெளிநாட்டு சக்திகள் உள்ளே செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை உள்துறை அமைச்சர் ஈரானில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் தலைநகர் தெஹரானை ஒட்டிய பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. இஸ்பஹான் மாநிலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. மஷாத், கெர்மன்ஷா, அரக், பபோல் ஆகிய பகுதிகளில் எல்லாம் ஆர்ப்பாட்ட
போராட்டங்கள் நடைபெறக்கூடிய செய்திகளை உள்துறை அமைச்சகமே வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் கூடுதலாக எடிட் செய்யப்பட்ட வீடியோக்கள் மொத்தமாக வெளியிலே பரப்பப்படுகிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் பாரிய ஆர்ப்பாட்டம்ங்கிற ஒரு பிம்பம் காட்டப்படுவது மட்டுமல்லாமல் கூடுதலாக நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் நவீன ஈரானை கட்டமைத்தவராக போற்றப்படுகிற காசிம் சுலைமானியினுடைய சிலைகள் எல்லாம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. காசிம் சுலைமானியை கொன்றதே அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு தான் காசிம் சுலைமானியை இல்லாமல் ஆக்கணுங்கிற தேவையே இருந்தது. எனவே இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி யார் இருப்பா என்பதையெல்லாம் நாட்டு மக்கள் அறியாமல் இல்லை என்கிறார் ஈரானுடைய பிரசிடென்டாக செயல்படக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவர்கள். அதை தாண்டி தெற்கு ஈரானில் ஒரு பெரிய கலவரம் நடைபெற்றதாகவும் அந்த கலவரத்தையும் தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றும் இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்களும் ஈரானுடைய ஆளும் அரசும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 2600க்கும் மேற்பட்ட கலவரக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் உத்தியோகபூர்வமற்ற செய்திகளாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் சிலது அதை வெளியிடுகுதுன்னு சொல்லி அல் ஜசீரா அதை சுட்டிக்காட்டி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் வெளிப்படையாகவே என்ன சொல்றார் என்று சொன்னா, நாட்டுக்குள்ள கலவரங்களை மொத்தமாக தூண்டினால் அவசர கதியில் நாட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இருக்குது, எங்கள் நாட்டை உள்ளுக்குள்ளேயே நாசமாக்குறதுக்கு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் முன்கூட்டிய தாக்குதல்களை நாங்கள் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பெயரை குறிப்பிட்டு வெளிப்படையாகவே முகமது ஹலீபாப் தான் பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் உள்நாட்டுக்குள்ள ஜியோனிஸ்டுகள் குழப்பத்தை உண்டாக்குறாங்க, எனவே நாங்கள் முன்கூட்டிய தாக்குதல்களுக்கு போக வேண்டி வரும் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. முன்கூட்டிய தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகள் மேலே இருக்குங்கிறாங்க. அமெரிக்கா ஈரானை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் ஈரானை சுற்றி பல நாடுகளில் இருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அமெரிக்கா இந்த இஸ்ரேல் 12 நாள் வாரில் உள்ள நுழைஞ்சு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா உதய் போர்ட் மேலே தான் தாக்குதல் நடத்தினாங்க கத்தரில். அது மாதிரி நாங்கள் தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும். அதே நேரத்தில் இஸ்ரேல் எங்களுடைய மெயின் இலக்காக இருக்கும் என்கிற செய்திகளையும் மிக தெளிவாக கலீபாப் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய சபாநாயகர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் கலவரக்காரர்களோடு மிக கடுமையாக நடக்கிற அதே நேரத்தில் ஈரானோடும் இஸ்ரேலோடும் படுபயங்கரமாக மிக மிக கடுமையாக நாங்கள் நடந்து கொள்வோம், கைது செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் கண்டிப்பாக தண்டிப்போம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளில் வாஷிங்டன் ஈரானுக்குள்ள தொடர்ந்து அமைதியின்மையை தூண்டி குழப்பத்தை உருவாக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் எங்கள் நாட்டை ஆதரிக்கிறார்கள், அதே நேரத்தில் ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, அதற்கு என்னுடைய அரசாங்கம் தான் பொறுப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறத நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிக தெளிவாகவே இன்றைக்கு ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் உடனடியாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த அறிகுறிகளும் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அப்படியான தாக்குதல்கள் வருவதற்கு முன்பதாகவே ஈரான் அமெரிக்காவை தாக்கக்கூடும் என்கிற செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. மொத்தமாக ஈரானை எப்படியாவது அடக்கிறணும்ங்கிறதுல மிக தெளிவாக ஜியோனிஸ்டுகள் இஸ்ரேலும் இஸ்ரேல் ஆதரவு பெற்றவர்களும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஈரானை அடக்கிட்டா இனிமே அவங்களுக்கு எதிராக ரஷ்யா சீனா மட்டும்தான் இருக்க முடியும். சீனாவை விட ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக பலமாக நிற்கக்கூடியவங்க வந்து ஈரான் தான். 1970களுக்கு பிந்தைய நாட்களில் இருந்து ஈரானை வீழ்த்துவதற்கு பல முயற்சிகள் பண்ணியும் அது முடியாமல் போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய இரவு நேர அப்டேட்டில் மேலதிகமான தகவல்களை எதிர்பாருங்கள். ஈரானுக்குள் நடக்கக்கூடிய விவகாரங்களை மேற்கு ஊடகங்கள் பலமாக சித்தரிக்கிறார்கள், பலமாக திரித்து வெளியிடுகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரியும். குறிப்பாக எக்ஸ் ட்விட்டரே நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய தேசிய கொடியை கூட மாற்றம் செய்து அஃபிஷியலாகவே வேறு கொடிகளை வெளியிட்ட அந்த விமர்சனங்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியும். இப்படி மேற்கு நாடுகளுக்கு ஈரானை வீழ்த்துவது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த பிரச்சனை நடைபெற்று வருகிறது. எனவே உண்மையை மிக தெளிவாகவும் சரியாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஜசீராவினுடைய ஆர்டிக்கலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரவு அப்டேட்டில் மேலதிகமான தகவல்களை எதிர்பாருங்கள். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.